இஸ்ரேல் ஈரானை அட்டாக் பண்ணாங்க. அதற்கு பதிலடியா ஈரானும் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தினாங்க. நான் ஒரு அடியோட நிற்க மாட்டேன், அடுத்தடுத்து உன்னைய தொடர்ந்து நீ வீழும் வரைக்கும் அடிப்பேன் அப்படின்னு இஸ்ரேல் இப்போ சபதம் போட்டிருக்காங்க. பதிலுக்கு ஈரான் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம் என்ன? எந்தெந்த நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக வராங்க? மீதி இருக்கக்கூடிய கம்யூனிச நாடுகள் எல்லாமே ஈரான் பக்கம் சாயுமா? இந்தியா யார் பக்கம் நின்று போரிட போகுது? என்னது போரா? நிச்சயமாக இது பெரிய வாராக மாற வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா, ட்ரம்ப் சொல்லி இருக்கக்கூடிய அந்த வார்த்தை மிச்சம் மீதி ஏதாவது இருக்கிற மாதிரியான வேலையை பாருங்க, அப்படின்னா ஒப்பந்தத்துக்கு சரின்னு சொல்லுங்க அப்படின்னு இந்த அணு ஆயுத பரவல் தொடர்பாகவும் அணு கதிர்வீச்சு இப்போ ஈரான்ல இருந்து வெவ்வேறு இடங்களுக்கு பரவுறதுக்குள்ள இந்த போரை நீங்க தான் முடிக்கணும்னு ஈரான் கிட்ட மிரட்டல் விடுத்திருக்காரு ட்ரம்ப். இது மட்டுமல்ல, இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வீடியோக்குள்ள இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா இல்ல நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. USS தாமஸ் கட்னர். இதுக்கு பேர் யார் வச்சான்னு தெரியல, பட் இது ஒரு கப்பல். இது ஒரு அமெரிக்க கப்பல், போர்க்கப்பல். இது மத்திய தரைக்கடலை நோக்கி இப்போ வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. இது யாருக்கு ஆதரவாக வந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இஸ்ரேலுக்கு ஆதரவாக வந்திருக்காங்க. இஸ்ரேலுடைய படை அப்படிங்கிறது மட்டுமல்ல, அமெரிக்க படைகள் எல்லாமே இஸ்ரேலுடைய அந்த கடற்கரையிலேயே கடற்படை தளங்களும் வச்சுருக்காங்க. நீங்கள் இப்போது ஈரானுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மீது ஏதாவது ஒரு இடத்துல அட்டாக் பண்ணால் கூட அது அமெரிக்கா மீது நடந்த போராக தான் யூஎஸ்ஏ பார்க்கும். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன், யூஎஸ்ஏ டைரக்டாக இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுத்து தான் அடிக்க சொல்கிறாங்க. அப்போது இஸ்ரேலுக்கிட்ட இருக்கிறது எல்லாமே அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள். இப்போ இந்த இஸ்ரேல் ஒரே இரவில் மொத்தம் எத்தனை ட்ரோனை ஏவிருக்காங்க அப்படின்னு சொல்லி கணக்கு பார்க்கும்போது 200 ட்ரோன்ஸ் உள்ள விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லை, 200 வார் பிளேனில் ஈரானுக்குள்ளேயே போய் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஷாக்கான ஒரு ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. அப்போது இந்த வார் பிளேன் எல்லாமே ஈரானுக்குள்ளேயே போய் இந்த அட்டாக்கை நிகழ்த்தியிருக்கு அப்படின்னா இது எப்படி சாத்தியம்? இஸ்ரேல் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அது ஒரு கிராஃபிக் காட்சி. அந்த கிராஃபிக் காட்சியில் காண்பிக்கப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஷாக்காக தான் இருக்குது. 1500 கிலோமீட்டர் தாண்டி போய் வார் பிளேனில் போய் இந்த அட்டாக்கை நாங்கள் நடத்தி முடிச்சிருக்கோம். நாதன்ஸ் அப்படிங்கிற அந்த யுரேனியம் செறிவூட்டுவதற்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அணு ஆயுத தளங்கள் இருக்குல்ல, அந்த சேமிப்பு கிடங்குகள் மீதும் இப்போ அட்டாக் நடத்தியிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் அட்டாக் இல்லை, 2வது முறையாக அட்டாக். வெள்ளிக்கிழமை அதிகாலை இரவு நேரத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் ஒரு புறம். இந்த வெள்ளிக்கிழமை காலையில், அதாவது ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் ஒரு பெரிய அட்டாக்கையும் இஸ்ரேல் நடத்தியிருக்காங்க. 2 முறை இந்த தாக்குதல் நடந்திருக்கு. இதில் ஈரானுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய சேத விவரங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த தாக்குதலை எப்படி இஸ்ரேல் செஞ்சாங்க அப்படிங்கும்போது, அப்போ ஈரானில் வான் பாதுகாப்பு மையங்கள் எதுவுமே இல்லையா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள இருக்கும். ஆனால் ஈரான்கிட்ட ரஷ்யா கிட்ட இருந்து கிடைச்ச S-400 S-500 உள்ளிட்ட வான் பாதுகாப்பு தளங்கள்லாம் இருக்கு. அது ஏன் பயன்படுத்த முடியாமல் போச்சு அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள இருக்கும். அப்போ மொசாட் ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. ஈரானுக்கு உள்ள இருந்து இருக்கக்கூடிய சில முக்கியமான இடங்கள்ல மொசாட் அதிகாரிகள் அவங்களுடைய முகத்தை காண்பிக்க மாட்டாங்க. பட் அவங்க ஈரானுக்குள்ள இருக்கிற மாதிரியான சீன் வீடியோவில் இருக்கு. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஈரானுடைய வான் பாதுகாப்பு தளங்கள், இந்த S-400 உள்ளிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஃபர்ஸ்ட் செயல்படாம தடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மொசாட் இப்போ தகவலை உலக நாடுகளுக்கு வீடியோவா வெளியிட்டிருக்கு. இப்போ இந்த வான் பாதுகாப்பு தளங்கள் எல்லாத்தையும் காலி பண்ணதற்கு பிறகு இஸ்ரேல்ல இருந்து கிளம்பி வந்த வார் பிளேன்ஸ் டைரக்டா ஈரானுடைய நாதன்ஸ் உள்ளிட்ட மிக முக்கியமான அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய இடம், அணு உலை இருக்கக்கூடிய இடம்,
அது மட்டுமல்ல, அணு உலை இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிற இப்போ கூடங்குளத்துலேயும் தான் அணு உலை இருக்கு. ஆனால் அணு ஆயுதங்களை செறிவூட்டுவதற்கு, யுரேனியத்தை செறிவூட்டுவதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய தளங்கள், அந்த இடத்தின் மீது அட்டாக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு அதிபயங்கரமான செய்தியை வெளியிட்டிருக்காங்க. சரி, இப்படி ஒரு அட்டாக் நடத்தியிருக்காங்கல்ல, அப்போ ஈரான்ல சேதம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அணு கதிர்வீச்சு அந்த பூமிக்கு அடியில் 90 மீட்டர் வரைக்கும் இஸ்ரேலுடைய, அதாவது அமெரிக்காவுடைய ஆயுதங்களை இஸ்ரேல் பயன்படுத்தினா கூட 90 மீட்டர் வரைக்கும் பூமிக்கு அடியில் போய் தாக்குதல் நடத்த முடியும். பட் ஈரான் இப்போ வச்சிருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் எல்லாத்தையுமே 150 அடி ஆழத்துல வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த இடத்தின் மீது அவங்க தாக்குதலை நடத்தி இருக்க முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க். பட் 6 விஞ்ஞானிகள், அணு விஞ்ஞானிகள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத ஈரானே ஓப்பன் ஸ்டேட்மெண்டா ஒத்துக்குது. அப்படி இருக்கும்போது அணு கதிர்வீச்சு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இதை தடுத்து நிப்பாட்டுவதற்கான வழிங்கிறது ஈரான்கிட்ட இருக்கான்னு கேட்டா, கொரோனா மாதிரியான பெரும் தொற்றை உருவாக்குவதற்கான ஒரு பெரும் பணியை சீனா செஞ்சதுன்னு சொன்னாங்க. அது சீனாவிலையும் தான் பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அது எப்படியோ கசிஞ்சு உலகின் பல்வேறு நாடுகளுக்கு போய் சேதத்தையும் உருவாக்குச்சு. 2-3 ஆண்டுகளாக நம்ம கஷ்டப்பட்டோம். அதே மாதிரி இந்த அணு கதிர்வீச்சு வெளியில வந்தது அப்படின்னா மிடில் ஈஸ்ட் ஏரியா முழுவதும் நோய் பரவக்கூடிய அபாயம் இருக்கு. அப்போ ஈரான் அந்த யுரேனியத்தை வச்சு என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கு தெரியாது. ஈவன் IAEAக்கு கூட தெரியாது. இப்போ இஸ்ரேல் டைரக்டா அந்த அணு ஆயுத தளங்கள் மீது அட்டாக் நடத்தி இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபைக்கு இருக்கக்கூடிய அந்த 51 சட்டம் ரூல் படி தப்பு. திருப்பி ஈரான் தாக்குதல் நடத்த முடியும். சரி, இப்போ ஈரான் தாக்குதல் நடத்துறாங்க. ஆனா ஜோர்டான் வழியா தான் அவங்களுடைய அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் போகணும். ஜோர்டானுடைய வான்வெளி தளத்துல ஈரானுடைய ட்ரோன்ஸ் போகும்போது ஜோர்டான் ராணுவம் அதை சுட்டு வீழ்த்திருக்காங்க. ஈவன் சிரியா வழியாகவும் இஸ்ரேலை தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சிரியா வழியாக ஈரான் அனுப்பிய ட்ரோன்களும் இடைமறித்து இஸ்ரேலால் தாக்கப்பட்டிருக்கு. இப்படி தொடர்ச்சியாக ஈரான் அனுப்பி இருக்கக்கூடிய ட்ரோன்கள் எல்லாத்தையும் இஸ்ரேல் இடைமறித்து தாக்கி அதுல வெற்றி பெற்றதாக அறிவிப்பையும் கொடுக்குறாங்க. ஈரான் சைட்ல இருந்து அப்ப என்னதாயா செய்யறாங்க அப்படின்னு கேட்டா, நரகத்திற்கான வாசலை உங்களுக்காக திறந்து வைக்க காத்திருக்கிறோம் அப்படிங்கிற அது பயங்கரமான வார்த்தை போற மட்டும் ஈரான் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. நெதன்யாகு ஊருக்கெல்லாம் போன் போட்டு சொல்றாரு, பாரு நான் சக்சஸ்ஃபுல்லா நடத்தி காமிச்சிட்டேன், ஜெயிக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஈரான் அப்படிங்கிற அந்த நாடு அணு ஆயுத அந்த பரவல் தடுப்பு சட்டத்துல கையெழுத்து போடுற வரைக்கும், இல்ல அமெரிக்கா சொல்லக்கூடிய JCPOA ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுற வரைக்கும், மஸ்கட்ல மீட்டிங் அட்டன் பண்ணாலும் சரி, ஓமன்ல மீட்டிங்க்கு கூப்பிட்டாலும் சரி, கூப்பிட்டா போய் தான் ஆகணும்னு ஈரானை எந்த அளவுக்கு ப்ரெஷர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நெதன்யாகு ப்ரெஷர் பண்றாரு. ஈவன் இந்தியாவினுடைய பிரதமருக்கு கூட அவர் போன் பண்ணி நாங்க எதுக்காக தாக்குதல் நடத்தணுங்கிற விவரத்தை பதிவு செஞ்சிருக்காரு. அது மட்டுமல்ல, இங்கிலாந்தினுடைய ஸ்டாமர், பிரான்சினுடைய மேக்ரான், இவங்க எல்லாத்துக்கும், இத்தாலியினுடைய மெலோனி, இவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நெதன்யாகு தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறதா ரிப்போர்ட் ஃபைல் ஆயிருக்கு. சரி, இப்போ இந்த ஈரான்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பெரிய வாய்ப்பு என்னன்னா, டக்குன்னு போஸ்டிங் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க தியாகத்திற்காக பிறந்தவர்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக உயிர் தியாகம் அப்படிங்கிறது லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவில் நடந்தது, சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரான் படைகள் மீதும் நடந்தது. ஹவுதிகள் வந்து தொடர்ச்சியாக அவங்களுடைய வெற்றிக்கணி மட்டும் தடுக்கவே முடியல. மீதி எல்லா இடத்துலையுமே டேமேஜ் வந்து அதிகமாக தான் இருக்கு. ஈவன் காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸுக்கு முதற்கொண்டு அவனுடைய தலைவர்கள் எல்லாமே காலி. இப்படிப்பட்ட நிலையில பகேரி அப்படிங்கிறவர் இறந்து போயிட்டார். அவருக்கு பதிலாக மேஜர் ஜெனரல் அப்துல் ரஹீம் மௌசவி அப்படிங்கிறவர் புதுசா நியமிச்சிருக்காரு. யாரு? கமினி அவர்கள் நியமிச்சிருக்காங்க. ஆயுதப்படைக்கான புதிய தலைமை தளபதியாக நியமிச்சிருக்காங்க. IRGC-யினுடைய உசைன் சலாமி அவருக்கு பதிலாக முகமது பாக்பூர் அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்கார். தலைவர்களுக்கு இங்கே பஞ்சம் அல்ல, ஊழியர்களுக்கு பஞ்சம் அல்ல. ஆனா சிறந்த முறையில் கிரியேட்டிவா யோசிச்சு எப்படி இஸ்ரேல் அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற திறம்பட செயல்படக்கூடிய அதிகாரிகளோ அதற்கான வாய்ப்புகளோ ஈரான் கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டா, போராட்ட குணம் ஒன்றுதான் அவங்கள வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. தொடர்ச்சியாக போராடுவோம், வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற தாரக மந்திரத்தை தனதாக்கி கொண்டு அவங்களுடைய ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு
அவங்க சுலைமானி அவர்கள் போட்டு கொடுத்த அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுல ரொம்ப முனைப்பாக இருக்காங்க. மிடில் ஈஸ்டுடைய ஹீரோவாக தொடர்ச்சியாக தன்னை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய கமினி அவர்களுக்கு எதிராக ஒட்டுமொத்த உலக நாடுகளும் யுஎஸ் தலைமையில திரண்டிருக்கு. நாட்டோவை சேர்ந்த நாடுகள் எல்லாமே யுஎஸ்க்கு பின்னாடி இருக்கு. பட் ஈரானுக்கு பின்னாடி யார் இருக்கா? ரஷ்யா ஈரானுக்கு பின்னாடி இருப்பதாக இப்ப சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, வடகொரியா ஈரானுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. அவன் அமெரிக்காவை ஒருத்தன் எதுக்குறான் அப்படின்னாலே வடகொரியாவுக்கு எந்த நாடு அமெரிக்காவை எதுக்குறாங்களோ அந்த நாடு ஃபுல்லாக நல்ல நாடு அப்படின்னு வடகொரியாவினுடைய அதிபர் கிம் நினைப்பார். அந்த வகையில் கிம் அவர்கள் இப்போ ஈரானுடைய கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி டைரக்டாக உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நாங்கள் தர்றோம், என்ன வேணும்னு கேளுங்க தர்றோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. சீனாவும் ஈரானுக்கான கேட்டை ஓப்பன் பண்ணியிருக்கு. ஏன்னா ஈரானில் கப்பல் படை தளங்கள் சீனா நிறுவியிருக்காங்க, பெரிய ரோடு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஈரானுக்கு டைரக்டா ரயிலும் விட்டுருக்காங்க, வான் பாதுகாப்பு தளங்கள் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சீனா கிட்ட இருந்து சப்போர்ட் இருக்கு. ஸோ கம்யூனிஸ்ட் நாடுகளுடைய சப்போர்ட்டோட ஈரான் பெருத்த அளவில் வெற்றி பெறுமா அப்படிங்கிற அந்த கொஸ்டின் மார்க்கும் இருக்கு. ஈரானுடைய தப்ரீஸ் அப்படிங்கிற அந்த நகரம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அணுசக்தி நிலையங்கள் மீதும் தொடர்ச்சியாக இஸ்ரேல் தாக்குதலை நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த தாக்குதல் ஒரு தாக்குதல் 2 தாக்குதலோட நிக்க போறது மாதிரி தெரியல. தொடர்ச்சியாக இஸ்ரேலுடைய அணு ஆயுத தளங்கள் எல்லாத்துலேயுமே, சேமிப்பு கிடங்குகள், ஆயுத சேமிப்பு கிடங்குகள் எல்லாத்துலேயுமே இஸ்ரேல் இப்போ தாக்குதலை நடத்த தொடங்கியிருக்காங்க. இன்று இரவுங்கிறது மிகப்பெரிய அளவில் நீண்டதாக இருக்கும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும். இவங்க நடத்தக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வான் பாதுகாப்பு தளங்களில் சிறந்து விளங்கக்கூடிய இஸ்ரேல் அமெரிக்கா கிட்ட இருந்து தாட் ஏவுகணையெல்லாம் வச்சிருக்காங்க. ஈவன் பென்குரியன் ஏர்போர்ட் எல்லாத்தையும் மூடிட்டாங்க. இஸ்ரேல்லேருந்து எந்த விமானங்களும் வெளியில போகவே இல்லை. ஜோர்டானும் வான்வெளி தளத்தை மூடிட்டாங்க. இந்த பக்கம் ஈரானுக்கும் வான்வெளி தளத்தை மூடிட்டாங்க. சவுதி அரேபியா சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி ஈரானுக்கான சப்போர்ட் அப்படிங்கிறது இஸ்லாமிய நாடுகளே கொடுக்கப்படலை. அதுக்கான நேரமும் மீட்டிங்கும் இன்னும் கமினி அவர்கள் ஏற்பாடும் செய்யல. இப்படிப்பட்ட இக்கட்டான நிலையில ஈரான் அடுத்ததாக என்ன செய்ய போகுது? இயற்கை சூழல் அப்படிங்கிறது ஈரானுக்கு மலை பிரதேசங்களும் பள்ளத்தாக்குகளும் கடல்வெளிகளும் சமவெளிகளும் பாலைவனமும் துணையா இருக்குங்கிறத நான் பலமுறை சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இஸ்ரேல் கிட்ட இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு, இஸ்ரேல்கிட்ட இருக்கக்கூடிய உளவு படையான மொசாட் ஈரானுக்குள்ளேயே இறங்கி தாக்குதல் நடத்துறதுனால ஈரான்ல சில ஓட்டைகள் இருக்கு. அந்த அரசியல் ஓட்டைகளை பயன்படுத்தி மொசாட் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இந்த வித்தை ஈரானுக்கு தெரியுமான்னு கேட்டா இஸ்ரேலை விட கொஞ்சம் கம்மி தான். இப்படிப்பட்ட நிலையில உலக நாடுகளை எதிர்த்து ஈரான் அணு ஆயுத நாடாக தன்னை எப்போது அறிவிக்க போகிறதுங்கிற பெருத்த கேள்விக்கான பதில கமினி அவர்கள் தான் சொல்லணும். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359594 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.